பாருங்க கைஸ், நம்ம நொங்க இருக்க ஃபைனலாக வந்தாச்சு. காற்று வந்து வேறு மாதிரி அடிக்குது. அந்த பக்கம் மக்களே நொங்க வெட்டியாச்சு. வெட்டிட்டு நம்ம மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நொங்கா இருக்க போகிறோம். அருவா சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் ஊர் ஃபுல்லாக வந்து இந்தமாரி காடு பகுதியில் தான் இருக்கும். நொங்கா இருக்க போகிற கைஸ், நொங்கா இருக்கிற இடத்துல போய் காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். பார்ப்போம். ஃபுல்லாக காடு பகுதி தான் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக காடு பகுதி தான். இந்த காட்டு பகுதியில் தான் இந்த அருவாவையும் சாக்கையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் அந்த லாஸ்ட்டு 2 ஆலமரம் தெரியுது இல்லையா, இந்த லாஸ்ட்டு போகிறோம். பார்த்தீங்களா கைஸ், இதிலே பனை மரம் இருக்குது, பனங்காயும் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வெட்ட போகிறதில்ல, ஏன்னா இதில் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இதையோட சின்னதாக ஏதாவது மரம் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல வெட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க கைஸ், ஃபுல்லாக வந்து நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்து காடு பகுதியாக தான் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் அழகாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நொங்காருக்கு போகும்போது எதுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னா, நம்ம யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டு பல மாதம் ஆகுது. சரி, அதனால் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி வீடியோ எடுத்தேன் கைஸ். பாருங்க கைஸ், இதான் என் ஒய்ஃபுடைய அவங்க தாத்தா கொல்லை. எங்கள் அவருக்கு என் ஒய்ஃப் நிவேதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாத்தாவுடைய கொல்லை மக்கள். இங்கே நான் காட்டுறது அது ஒரு 1/2 ஏக்கர்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் நான் முக்கியம் ஒரு வீடியோ எடுக்க வந்தால் வீடியோ மட்டும் பார்க்கலாம் கைஸ். பாருங்கள், ஏற்கனவே இங்கே யாரையும் நிறையா நொங்கெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நொங்கு வெட்டி போட்டு வீணாக்கியிருக்காங்க. ஆனால் நான் நொங்கு வெட்டுறது எனக்காக இல்லை, என் பையனுக்கு தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என் பையனுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரியே கொப்பளமாக இருக்குது. அந்த ஒரு காரணனால்தான் எது ஐயா ஸ்கூலுக்கு போகிறேன். பாருங்கள் கைஸ், பாருங்க குக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக பாருங்க. பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதான் வந்து சென்னாங்குளம். எவ்வளோ பச்சை பசின்னு மாடை இட்டுட்டு வந்து இங்கே உள்ளாம்பளுக்கடை ஆயிரம் நல்லா தண்ணிக்கு தண்ணி இருக்குது, மாடு அது அழகாக இதை பற்றி இதை விட்டு அழகாக சுற்றிட்டு கிடக்க போகுது. அழகாக அது பாட்டு இதில் சுற்றிட்டு கிடக்கும். இதில் இட்டுட்டு வந்துக்கூடாது, தண்ணி இருக்குது. ஸோ பில்லு அழகாக மேய்ஞ்சிட்டு. ஆனால் அந்த மாடு அடங்காத மாட்டுறா, அது அவ்வளோ சீக்கிரம் மேய்த்துறா. ஓகே கைஸ், நான் அது கிட்டே போய் காட்டுறேன் கைஸ். இதெல்லாம் பன்னி வந்து இந்த இடத்த எந்த அளவுக்கு ஆகி, இதெல்லாம் வந்து காட்டு பன்னி. எங்கள் வீட்டில் வளர்க்குற பன்னி கிடையாது, காட்டு பன்னி கைஸ். இன்றைக்கி ஏன்டா அந்த மாரி அலையிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் டே தான் ஒர்க்கு. சரி, இன்றைக்கி பாதி நாள்ன்றதுனால அப்படியே இந்த வேலையை செம்ம தூக்கம் வந்தது. என் ஒய்ஃப் தான், சரி தம்பிக்கு ரொம்ப கோப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. போன டைம் தடவும் போது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது மக்களே, கோப்பெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. சரி, அடிக்கடி கொடுக்க முடியல மக்களே. வெய்ய கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு முடிவு எடுத்துருங்க கைஸ். ஸ்பாட்டுக்கு போய்ட்டு காட்டுறேன் கைஸ். பாய். சவுத்து புள்ள போகிற மக்களே. நிறையா மரம் இருக்குது ஓரத்தில் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட பல மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸ்பாட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். எங்கள் சைடில் ஃபுல்லாக நல்லா பசுமையாக தான் இருக்கும் மக்களே, பசுமையான ஏரியாவாக தான் இருக்கும். அதே போல் எங்கள் ஏரியாவில் இந்த சுண்டக்கான்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா அயன் சக்தி. அந்த அயன் வந்து நம்ம உடம்புல அயன் நிறைய தேவைப்படுவாங்க. அந்த அயன் சத்தை இது நிறைய கொடுக்கணுவாங்க நேச்சுரலாகவே. எங்கள் சைடில் இது ஃப்ரீயாக நிறையா தோப்புக்கு தோப்பு கொள்ளைக்கு கொள்ளை நிறையா இருக்குது மக்களே. சுண்டைக்காய் பாருங்க, பூவோட அழகாக காய்ச்சி தொங்குது. பசுமையாக உள்ள ஏரியா இது.
நம்ம வர கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டோம். வெய்ய கொஞ்சம் அனலாக ஓவராக இருக்குது. மரம் இந்த சைடில் ஒரு மரம் பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னு கிட்ட போய் காட்டுறேங்க, பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் வந்த இடத்துல குளம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரே ஒரு குளம் சின்னதாக தான் இருக்குது. ஒரு ஏமாற்றமாகி விட்டது. இடத்துக்கு தான் போகிறேன் கைஸ். ஏரியாவில் ஒன்றும் இல்லை. பாருங்க கைஸ், எங்கெங்கே வந்திருக்கோம் மக்களே. நம்மளும் எங்கெங்கேயே அலைஞ்சி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க நொங்குல. நம்மளும் வந்து அப்படி அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலையாவது நொங்கு இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள் ஆலமரத்தை பாருங்கள் கைஸ், எவ்வளோ தூரத்தை வெட்டி வீணாக்கி வச்சுக்கிறானு பாருங்கள் கைஸ். பார்த்தீங்களா, வெட்டி பாதி பாதி அப்படியே தான் இருக்குது நொங்கு. வெட்டி வீணாக்கி வச்சுருக்கானு மக்களே. பாருங்கள், இங்காண்ட ஒரு ஆலமரம் இருக்குது. அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். இங்காண்ட ஒரு ஆலமரம் இருக்குது. இது நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். அந்த ஆலமரம் என் வீடியோவில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி போயிருந்தீங்கன்னா நான் அந்த ஆலமரத்தெலாம் காட்டியிருப்பேன் கைஸ். போகிறோன்னா அந்த மாடு மேய்க்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று தெரியுது பாருங்கள், பனைமரம். ஆலமரத்தோட அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகணும். அதுக்கு அவங்க எட்ட போகணும். ஏன்னா அவங்க இருந்தாலும் செட் ஆகாது. ஓகே கைஸ், அவங்க போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். நம்ம நொங்காரக்க ஃபைனலாக வந்தாச்சு. காற்று அப்படியே வேறு மாதிரி அடிக்குது. அந்த பக்கம் இப்படி இருக்கு பாருங்க, அந்த இடம்லாம் பிளேஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைடு கட்டு பொறுமையாக கட்டலாம். ஓகே கைஸ், இது நமக்கு திருப்பிடா மக்களே. நொங்கா இருக்கும்போது காட்டுறோம் மக்களே. பாய். ஒரு வழியாக அங்கே இருக்கிறவங்களாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நொங்கு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க, கை இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. ஏன்னா நொங்கு இல்லாத போயிடுச்சுன்னா ரொம்ப மன வருத்தமாயிடும். நீங்கள் தான் கைஸ் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நானே நொங்காருக்கு தான் வந்திருக்கேன். யாரும் இருக்கக்கூடாதுன்னு வேடிக்கை கைஸ். நொங்கு மரத்துக்கு வந்தாச்சு. அறுக்கும்போது காட்டுறேன் கைஸ். அறுத்தாச்சு கைஸ். எங்கள் அக்கா அம்மா எடுத்து போடுறான். ஓகே, நொங்கு அறுத்தாச்சு. இதோட வீட்டுக்கு போகிறோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நொங்கை வெட்டியாச்சு. வெட்டிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.